ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 24 நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபைனலி நம்ம 24 எபிசோட் வந்துட்டோம் கைஸ். ஸோ இதே லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நான் எதிரே பார்க்கல நீங்கள் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி கொடுங்க. இன்னும் நிறைய எபிசோட் போக வேண்டியது இருக்கு. நான் டெய்லி அப்லோட் பண்ணுவேன் அண்ட் டெய்லி ஜாலி என்ஜாய் பண்ணலாம் எல்லா எபிசோட பார்த்து. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 24ஓட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. அவன் வந்து காரை வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். அப்போ தூரத்தில் வந்து அந்த பையன் வந்து ஹீரோ ஷூட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டான ஸ்பாட் கிடைச்சா ஷூட் பண்ணிடலாம், அதாவது கரெக்டா நம்ம ஹீரோ நவுண்ட் வரும்போது ஷூட் பண்ணிடலாம் சொல்லிட்டு அவன் வந்து கன் வச்சுட்டு ரெடியா இருப்பான். இங்க வந்து நம்ம ஹீரோயின் கார்ல இருந்து இறங்கி வருவா. இறங்கி வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல இன்ஜின் வந்து ஹீட் ஆயிடுச்சு, இப்போதைக்கு நம்ம கிளம்ப முடியாது, நம்ம மெக்கானிக் வச்சுதான் நம்ம இது பார்க்க முடியும், நம்மளால சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ வந்து போன் எடுத்து கால் பண்ணலான்னு பார்க்கும்போது சிக்னல் இருக்காது. அப்புறம் ஹீரோயின் போனை பார்ப்பான், ஹீரோயின் போன்லயும் சிக்னல் இருக்காது. அப்போ ஹீரோ சொல்லுவான், நம்ம இருட்டுறதுக்குள்ள எங்கேயாச்சும் போகணும், ஏதாச்சும் வழி கண்டுபிடிக்கணும், நம்ம இங்கே நிற்க முடியாது, இந்த இடம் வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயினும் சரி ஓகே. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், வா நம்ம நடந்து போய் ஏதாவது வண்டி கிண்டி கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின்ல சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்போ வந்து ஹீரோ வந்து நடந்து போகும்போது அவனோட கை கொடுப்பான், வேணா நீ என்னை பிடிச்சிக்கோ நடக்கும் போது அப்படின்னு சொல்லி. அப்போ ஹீரோயின்ல எனக்கு வேணாம், நானே நடந்து போவேன், எனக்கு நடக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருப்பா. அப்போ வந்து அது ஃபாரஸ்ட் ஏரியா தானே, மண்ணு மாதிரி இருக்கும். இவ வந்து ஹீல்ஸ் போட்டிருப்பா. ஸோ வந்து என்ன ஆகும், இவ ஸ்லிப் ஆகி கீழே விழுவா. அப்போ வந்து நம்ம ஹீரோ தான் பிடிச்சிப்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், நான் தான் சொன்னல என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவான், இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், தெரியல, இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும் போல அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, அப்போ நம்ம மெக்கானிக் கிடைக்கலன்னா இங்கே மாட்டிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான். அப்போ ஹீரோல அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. பார்க்கவே செம்ம கியூட்டா இருக்கும். அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு வருவான், அவ எவ்வளோ அழகா இருக்கா அந்த மாதிரி ரசிச்சுட்டே வருவான் நம்ம ஹீரோவோட சைடு. ஸோ அப்போ வந்து அந்த சைடு பின்னாடி வந்து அந்த ஃபாரஸ்ட் தானே, நரி சவுண்டு அந்த மாதிரி சம் ஃபாக்ஸோட சவுண்ட் அந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் பயந்து நம்ம ஹீரோ கையை வந்து டைட்டாக பிடிச்சிப்பான். இதை வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்து எக்ஸாமே ரசிப்பான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணா எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஹீரோ பார்ப்பான் ஹீரோயினை. அப்போ நம்ம ஹீரோ கேட்பான், நீ பயமா இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, எனக்கா பயம் இல்லை, இதை விட பயங்கரம்லாம் நான் பார்த்துட்டேன் என் லைஃப்ல, இதுக்கு யாராச்சும் பயப்படுவாங்களா அப்படின்னு சொல்லுவான். அப்போ பின்னாடியிலேருந்து சவுண்ட் வரும். மறுபடியும் வந்தோடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, நம்ம ஹீரோ கையை நல்லா இறுக்கி பிடிச்சிப்பான். ஸோ பயந்த மாதிரி இருப்பான் நம்ம ஹீரோயின். இதை வந்து நம்ம ஹீரோ பார்ப்பான். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே இருப்பான். இந்த சீனே கொஞ்சம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கையை பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்றான், கொஞ்சம் கையை விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்றா, கையை விட்டுட்டு நீ எப்பவுமே ஏன் இந்த மாதிரி பண்ற, நீ தானே கையை பிடிக்க சொன்ன, இப்ப நீயே கையை விட சொல்ற, நான் தான் வந்து ஆசைப்பட்டவன் கையை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சண்டை போட்டு நம்ம ஹீரோயின் நடந்து போவான் முன்னாடி. அப்போ ஹீரோ வந்து அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயின் போட்டு விடுவான். ஆக்சுவலி ஹீரோ வந்து எதுக்காக கையை விட சொல்லியிருப்பானா, கோட் வந்து அவளுக்கு போத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், பிகாஸ் அவள் கோல்டா இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து பண்ணான். பட் நம்ம ஹீரோயின் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு கத்திக்கிட்டு முன்னாடி நடந்து போவா. அப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் புரியும், ஓ இதுக்காக தான் அவன் அப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து ஹீரோயின் கேட்கறா, நீ வந்து இப்போ கோல்ட் ஆயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்போ ஹீரோ சொல்றான், பரவாயில்ல, நான் கோல்டான எனக்கு ஒன்றும் இல்லை, நீ கோல்டாகி மறுபடியும் சிக்காயிடாத, உன்னை என்னால பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, நீ எப்பவுமே இப்படிதான் பண்ணுவ, ஒரு டைம் வந்து நல்லவனா இருப்ப, அதுக்கப்புறம் அந்த நல்லவனை உனக்குள்ளே நீ புதைச்சிட்டு கெட்டவன் ஆயிடுவ, இப்ப நீ நல்லது தானே பண்ண கோட் போத்தி விட்டு, அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி பேசுற அப்படி சொல்லுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான், நான் எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் அந்த பையன் வந்து ஃபாலோ பண்ற அந்த ஃபுட் ஸ்டெப் வந்து நம்ம ஹீரோ கேட்டுரும். ஸோ கேட்டதுனால யாரோ வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். சுத்தி பார்ப்பான், பட் யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் வந்து அந்த சைடு ஒளிஞ்சிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து ஹீரோ ஹீரோயின்ல சரி வா நம்ம போகலாம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து வயசான தாத்தா ஒருத்தவங்க வருவாங்க. பின்னாடி வந்து கட்டெல்லாம் வந்து விறகு கட்டெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, நீங்க யாரு, இவ்வளோ எங்க இருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், இல்ல கார் பிரேக்ல நினைச்சு மெக்கானிக் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ அந்த தாத்தா சொல்லுவாங்க, மெக்கானிக்லாம் யாரும் இங்க இல்ல, பட் ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கு, பட் அதுவும் இன்னைக்கு க்ளோஸ்டு, நாளைக்கு தான் திறப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஹீரோ கேட்கறான், இங்க பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இல்ல கெஸ்ட் ஹவுஸ் இருக்கா தங்கறதுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து அந்த தாத்தா சொல்லுவாங்க, என்னோட வீடு தான் இருக்கு,
வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், இல்லை உங்களுக்கு எது கஷ்டம், நாங்கள் ஹோட்டல்லே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அப்போ வந்து அந்த தாத்தா சொல்லுவாங்க, இல்லை எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வரவங்கள நாங்கள் வேணாம்னு சொல்ல மாட்டோம், நீங்கள் வாங்க இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயினை சரி ஓகே அந்த மாதிரி தலையை ஆட்டுவா. சரி அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அந்த தாத்தாக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவான் ஹீரோயினை, இப்போ தான் என்னோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லுவான். 2 பேரும் வந்து பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்து சரி வாங்க இந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், நான் இந்த கட்டையை நானே தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த தாத்தா சொல்லுவாங்க, இல்லைப்பா வேணாம், உன் ட்ரெஸ்லாம் அழுக்காயிடும், நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், இல்லை நான் உங்கள் கெஸ்ட்டு தான், இது கூட பண்ணலன்னா எப்படி, நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கிட்டு வருவான். ஸோ இங்கே வந்து எல்லாருமே வந்து நடந்து அந்த தாத்தா வீட்டுக்கு தான் போவாங்க. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த தாத்தா அப்புறம் ஹீரோயின் ஹீரோ தான் காட்டுறாங்க. தாத்தா வந்து இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறாங்க அவங்க ஒய்ஃபுக்கு, இதான் ஹீரோ, அப்புறமா இதான் வந்து அவனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லுவாங்க. தாத்தா எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, இதான் பையன், அதான் அவங்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த பாட்டி வந்து வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், உங்களுக்கு எது கஷ்டம், நாங்கள் வந்து இப்படியே கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து அந்த பாட்டி சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, கெஸ்ட் வந்திருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு, நாங்கள் அப்படியே விட்டுருவோமா, சும்மா வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பால்லாம் ஊற்றி கொடுப்பாங்க. அப்போ வந்து 2 பேருமே குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பாட்டி சொல்லுவாங்க, இவங்க 2 பேரும் பார்க்க அழகா இருக்காங்க, பர்ஃபெக்ட் கப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த பாட்டி. அப்போ அந்த தாத்தா சொல்லுவாங்க, ஆமா இவங்க 2 பேரும் கடைசி 100 வயசு வரைக்கும் வாழணும், நம்மள மாதிரி ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பார்த்துப்பாங்க. அப்போ வந்து லைட்டா ஸ்மைல் பண்ணுவாங்க 2 பேருமே. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், இங்க வந்து சிக்னல் கிடைக்குது, நான் போய் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன் நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவான். ஹீரோ போயிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுவான். ஹீரோ என்ன சொல்லுவானா, இன்னைக்கு நைட் நாங்க வரமாட்டோம், ஹீரோயினும் என் கூட தான் இருக்கா, யாரும் வரி பண்ண வேணாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ வந்து ஃப்ரெண்டு கேட்பான், ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்துருவோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அந்த சீன் அப்படியே இங்கே கட் ஆகும். நெக்ஸ்ட் சீன்ல வந்து அந்த ஃப்ரெண்ட்ல தான் காட்டுவாங்க. ஃப்ரெண்டு வந்து அங்க நின்றுட்டு இருப்பான் ஹாலில். அப்போ வந்து சித்தி பொண்ணு வந்துட்டு சொல்லுவா, ஹீரோக்கு கால் பண்ணா ரீச்சே போல, எங்க இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தி பொண்ணு சொல்லுவா. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், ஹீரோ வந்து இன்னைக்கு நைட் வரமாட்டான், அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ வந்து சித்தி பொண்ணு கேட்கிறா, ஹீரோயின் அவன் கூட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், ஆமா அப்படின்னு சொன்ன உடனே இங்க வந்து அந்த சித்தி பொண்ணு செம்ம கடுப்பாவா, அவ ஏன் இப்படி இருக்கா, அவ ஏன் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆவா. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் அந்த பாட்டியும் தான் காட்டுறாங்க. பாட்டி வந்து ஹீரோயினுக்கு வந்து ட்ரெஸ் கொடுத்துருக்கா போல. அப்போ வந்து பாட்டி சொல்றா, நீ ரொம்ப அழகா இருக்க, இது வந்து என்னோட வெட்டிங் ட்ரெஸ், எனக்கு இப்ப பத்தல, பட் உனக்கு இது பர்ஃபெக்டா இருக்கு, நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட வெட்டிங் ட்ரெஸ் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி, நான் உங்களுக்கு வந்து தொல்லையா இருக்க போறேன், உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்போ வந்து அந்த பாட்டி சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லாத, நீ வந்து என்னோட கெஸ்ட், கஷ்டம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அந்த ஹீரோயினும் பாட்டியும் வெளியே போவாங்க ரூமை விட்டு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து அந்த ரூமை விட்டு வெளியே வருவா. வெளியே வந்தவ நம்ம ஹீரோ பாப்பா, நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து செம்ம ஸ்டன் ஆகி நிற்பான். லைக் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒரு லுக்ல இருப்பாள், அவ போட்டிருக்கிறது வந்து அந்த ஊரோட ட்ரெடிஷனல் லுக், ஓகேவா. ஸோ பார்த்த உடனே டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நிற்பான். பட் நம்ம ஹீரோயினும் அழகா தான் இருப்பா அந்த ட்ரெஸ்ல பார்க்க. ஸோ ஒரு செகண்ட் பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை. இங்க வந்து அந்த பாட்டி சொல்லுவாங்க, நான் போய் உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வருவாங்க பாரு. 2 பேருமே இடிச்சுப்பாங்க. இடிச்சுட்டு ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்து அங்க தாத்தா கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் வருவா, டீ பாட் மாதிரி எடுத்துட்டு வருவா, அந்த விறகு அடுப்பு மேல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோ நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பிடிக்கும் போது 2 பேர் கை வந்து டச் ஆயிடும். டச் ஆனோன்னா ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை ரசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த ஹீரோயினுக்கு வந்து அந்த ஃபீல்லாம் இருக்காது. ஹீரோயின் நார்மலா பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுவா. ஸோ இங்க அந்த சீனை போய் கட்டாது. அப்போ நெக்ஸ்ட் சீன்ல வந்து அந்த கிச்சன் தான் காட்டுவாங்க. அந்த பாட்டி வந்து பேசிட்டு இருப்பா. ஸோ பாட்டி வந்து குக் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின் பின்னாடி நின்று பேசிட்டு இருப்பா. அப்போ அந்த பாட்டி சொல்வா, இன்னைக்கு வந்து பார்ஸ்லே வந்து நான் பிக்க மறந்துட்டேன், நீ போய் பிச்சு எடுத்துருவா அப்படின்னு சொல்லுவா. சரி ஓகே நான் போய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு நைட் ஆயிடும். ஸோ வந்து அவ வந்து அங்க வந்து அந்த செடியில இருந்து பிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்போ பின்னாடி வந்து சைலண்டா ஒருத்தன் வருவான். பார்த்தா நம்ம ஹீரோயின் பயந்துருவா, கத்த ஆரம்பிச்சிருவா. ஹீரோ வந்து சைலண்டா வருவான். நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது அவ கத்த போறா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயின் வாயில கையை வச்சு நான் தான் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து நீ ஏன் இப்படி பயம் போத்துன, நான் நிஜமான பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், என்ன மன்னிச்சிடு, எனக்கு தெரியாது நீ பயந்துருவேன்னு, நான் வந்து நார்மலா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை பிக்க ட்ரை பண்ணுவான். அவளுக்கு பிக்க தெரியாது. அவ வந்து என்ன பண்ணுவா, ரூட்ல இருந்து பிப்பா. ஸோ வந்து அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், இது வந்து இப்படி பிக் கூடாது, நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கை பிடிச்சி சொல்லி கொடுப்பான். அப்போ வந்து 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க, ஒரு கியூட் மூமெண்ட் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், நீ வந்து ரூட்ல இருந்து பிரிச்சனா மறுபடியும் வளராது, ஸோ மேலதான் நீ கட் பண்ணணும், அப்பதான் திருப்பி க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பார்சல் எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஹாலை தான் காட்டுவாங்க. அந்த ரூம், அதாவது ஒரு சின்ன ஹட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ அங்க வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பாட்டுக்காக உட்காருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டே இருப்பான். ஹீரோயின் வந்து அது ஹீரோயின் நார்மலா தான் இருப்பான், பட் ஹீரோ வந்து பார்த்துட்டே இருப்பான். ஒரு ப்ராப்பர் ஒய்ஃபா நம்ம ஹீரோயின் இருக்கிறத வந்து பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அங்க 2 பேருமே அவங்க அப்படித்தானே இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தான் வந்து 2 பேருமே நடந்துப்பாங்க. எதனாலனா அவங்க சண்டை போறதுலாம் அங்க எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்துல உட்காரும். அப்போ வந்து அந்த பவுல்ல வந்து சூப் ஊத்தி ஹீரோக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயினோட எம்டி பவுல் எடுத்துட்டு அவனோட அந்த பவுலை வச்சுட்டு இந்த எம்டி பவுல வந்து அவங்க கிட்ட கொடுப்பான், அந்த பாட்டி கிட்ட அவங்கள்ட்ட ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ட் வந்து ஹஸ்பண்ட்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பாப்பா, புதுசா இருக்கு நம்ம ஹீரோ பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து அந்த பாட்டி சொல்லுவாங்க, பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு பில்லோ 2 ஹார்ட்ஸ், அதாவது 2 இதயம், ஒரு பில்லோ 2 இதயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதனாலனா ஒரு பில்லோனா அந்த ஒரு பில்லோல தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஷேர் பண்ணி இருக்கணும். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த பில்லோவும் ஷேர் பண்ணுவாங்க, லவ்வும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதான் அதோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பார்த்துப்பாங்க. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஹட் ஹவுஸ் வெளியில வந்து கார்டன் ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ அங்கதான் ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஃபாரஸ்ட் தானே, அந்த ஃபாரஸ்ட் நடுவில் தானே வந்து அந்த வீட்டை கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியா இருக்கும். இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வெளியில உட்காந்துட்டு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து 2 கப் டீ கப்போட வருவா. வந்து அந்த தாத்தாக்கு ஒரு கப்பும் ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஒரு கப்பும் கொடுப்பான். அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் ஒரு லுக் விடுவான். பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு ப்ராப்பர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ வந்து என்ஜாய் பண்ணுவான். பாப்பா நம்ம ஹீரோயினும் திருப்பி பாப்பா. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்துல வந்து உட்காருவான். அப்போ வந்து அந்த தாத்தா சொல்லுவாங்க, வெதர் வந்து ரொம்ப கோல்டா இருக்கு, எங்களுக்கு வயசாயிடுச்சு, எங்களால உட்கார முடியாது, நீங்க 2 பேரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ள போயிடுவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஸ்கார்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணுவா, அது விழுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த ஸ்கார்ஃப் வந்து ஹெல்ப் பண்ணுவான், அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராப்பரா பண்ணி விடுவான். ஒரு ப்ராப்பரா ஹஸ்பண்ட் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நம்ம ஹீரோ அங்க பண்ணுவான். 2 பேருமே எதுவுமே பேசிக்க மாட்டாங்க, ஒரு ஆக்ஷன்லயே போயிட்டு இருக்கும் சீனு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு இருப்பான். இவன் என்ன இந்த மாதிரிலாம் பண்றான், டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லுக்கை கொடுத்துட்டு ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோயின் திரும்பிடுவா. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அப்போ வந்து ஹீரோ ஹீரோயின் பேசிப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்வா, இவங்கலாம் ரொம்ப நல்ல பீப்புளா இருக்காங்க, ரொம்ப நல்ல மனசு உள்ள பீப்புள் இவங்க 2 பேருமே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க இருக்கிறதுக்கு, இந்த பிளேஸ், ஃப்ரெஷ் ஏர், நல்ல பீப்புள் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்வா, கொஞ்சம் கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் உள்ள போய் ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வருவா. எடுத்துட்டு வந்து அவ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ மேலேயும் கைக்கு போட போவா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், இல்லை எனக்கு குளூர்ல நான் இப்படியே நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போத்தாத பெட்ஷீட் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அப்போ ஹீரோயின் சொல்வான், அங்கிள் வந்து அதாவது அந்த தாத்தா வந்து என்ன சொன்னாங்க, நீ வந்து உனக்கு ட்ரபிள் வேணான்னா நீ வந்து எல்லாத்துக்கும் எஸ் சொல்லணும், அதனால நீ எஸ் சொல்ல பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை போத்திடுவான். ஆக்சுவலி அந்த அங்கிள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம லைஃப்ல எந்த ட்ரபுளும் இருக்கக்கூடாதுன்னா ஒய்ஃப் பேச்சு கேட்கணும், ஸோ ஒய்ஃப் என்ன சொல்றாலும் எஸ் சொல்லிட்டு போயிடணும், லைஃப்ல ட்ரபிளே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த அங்கிள், சாரி அந்த தாத்தா. ஸோ அதுதான் நம்ம ஹீரோயின் இங்க சொல்லி காட்டுறா, நான் எது சொன்னாலுமே நீ எஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஹீரோ வந்து சைலண்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் போத்திப்பான். இங்க 2 பேரும் பார்க்கறதுக்கே செம கியூட்டா இருப்பாங்க. இப்பதான் 25 அதாவது 24th எபிசோட்ல தான் 2 பேருமே ஒன்று சேர்ற மாதிரி காட்டுவாங்க. ஒன்றும் சேரல, ப்ராப்பரா கொஞ்சமாச்சும் கிட்ட வர மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து 2 பேருமே வந்து உட்காந்துட்டு அந்த ஸ்டார்ஸை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பார்க்கறதுக்கே செம்ம மூமெண்ட்டாக இருக்கும். 2 பேருமே ஆக்சுவலி க்யூட்டான கப்பல் தானே, நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து அவங்க வந்து அழகாக வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து ஒரு க்யூட்டான மூமெண்ட் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஹீரோ சொல்லுவாங்க, அங்கே பாரு இந்த ஸ்டாரோட பேர் வந்து இது, இந்த ஒரு ஸ்டார் பேர் வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான் ஒரு ஸ்டாரோட பேர்ஸா. அப்போ வந்து
2 பேருமே வந்து ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பியா ஸ்மைலா சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து தூரத்துல இருந்து ஒருத்தன் வந்து போட்டோ எடுப்பான். அவங்க 2 பேரும் வந்து ஒரு கியூட் மூமெண்ட் ஷேர் பண்றத வந்து ஒருத்தன் போட்டோ எடுப்பான். போட்டோ எடுத்து அந்த போட்டோவை வந்து அந்த கோட்டு போட்ட பையனுக்கு அவன் அனுப்பிச்சு வைப்பான். ஏன்னா அவனோட ஆள் தானே இவன். ஸோ அவனுக்கு அங்க அனுப்பிச்சு வைப்பான். அத பார்த்த உடனே அந்த கோட்டு போட்ட பையன் செம கடுப்பாயிடுவான். நெக்ஸ்ட் அந்த கோட்டு போட்ட பையன் அந்த சித்தி பொண்ணு கிட்ட தான் போவான். நேரா போயிட்டு பாரு இங்க என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டு போட்ட பையன் சொல்லுவான். அப்போ வந்து அந்த சித்தி பொண்ணு பார்த்து செம்ம கடுப்பாவா. அப்போ வந்து அந்த கோட்டு போட்ட பையன் சொல்லுவான், இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்துக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோ தான் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு, அதாவது சித்தி பொண்ணுக்கு ஒரு போட்டோ அமைச்சு வச்சுட்டு வாட்ஸ்அப்ல இவன் அங்கேருந்து போயிடுவான். அப்போ அந்த போட்டோ வந்து சித்தி பொண்ணு பார்த்து செம்ம கடுப்பாவா. நான் கண்டிப்பா விட மாட்டேன், ஹீரோ வந்து உனக்கு கிடைக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தி பொண்ணு சொல்லுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோயின்லாம் எனக்கு ரொம்ப குளிருது, நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்குள்ள போயிடுவா. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு அவனே சொல்லிப்பான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு அந்த பொண்ணுக்காக இவ்வளோ விழுற, நம்ம வந்து சென்ஸுக்கு வரணும், நம்ம வந்து காஷியஸா இருக்கணும், நம்ம வந்து அவளை கிட்ட நம்ம விழக்கூடாது, ஸோ அவளை பார்க்கக்கூடாது, அவகிட்ட நம்ம வந்து லவ்ல விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இங்க வந்து ஒரு சைட் புலம்பிட்டு இருப்பான். இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் இல்ல அந்த சாத்தா பாட்டியும் வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு ரூம் கொடுக்குறாங்க. இங்கே தான் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ அந்த ரூம்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்தோடனே 2 பேரும் முடிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, எதுவுமே பேசல. அப்போ ஹீரோயின் மனசில் நினைக்கிறா, அப்போ நம்ம இன்னைக்கு 2 பேரும் ஒன்றா தான் தூங்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து மனசில் நினைக்கிறா. ஆக்சுவலி அந்த வீட்டில் எப்படி தூங்குவாங்க, 2 பேரும் தனித்தனியாக தூங்குவாங்கல்ல. ஸோ இங்கே ஒரே பெட்டு தான் இருக்குது, எப்படி தூங்க போகிறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்க்கறது 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அப்படியே எபிசோட் 24 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ எபிசோட் 25 வந்து நான் டுமாரோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. இன்னும் நிறைய எபிசோட் இருக்குது பார்க்க வேண்டியது. நிறைய க்யூட்டான அழகான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அதுக்காக தான் இந்த சேனலே நான் ஓப்பன் பண்ணேன். இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர், அதாவது 500 நான் ரீச் பண்ணதே ரொம்ப ஹாப்பியாக நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் தான் காரணம். ரொம்ப நன்றி. ஸோ see you in the next video. Bye bye.